பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை பொழுது மகிழ்ச்சியா இருக்குதா? ஆண்டோடைய பிரசன்னம் இருந்தா எப்பவுமே சந்தோஷம் தானே. நம்ம சுத்தி என்ன நடந்தாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி, சமாதானம், சந்தோஷம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், இயேசுதான் கூட இருக்கிறாள், அப்படி ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். அப்படிதான் நம்ம இருக்கணும். சரி, இந்த இடம் பார்க்குறீங்களா? ஜெபத்தோட்டம்னு இருக்குல்ல. நான் சொன்னல, ஒரு கார்டன் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. முதல் பகுதி கார்டன் ஆஃப் வாக்கிங் வித் காட், தேவனோடு நடக்கிற ஒரு தோட்டம். ரெண்டாவது பகுதி கெத்செமனே தோட்டம். இயேசு கெத்செமனே தோட்டத்துல போய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்தார்ல. அவர் ரொம்ப அங்கதான் கண்ணீரோட பெருமூச்சோட சாஸ்திரமாய் விழுந்தெல்லாம் ஜெபித்தார். கெத்செமனே தோட்டம் ஒரு ஜெப தோட்டம். அதே மாதிரி இந்த பகுதியில முழுவதும் ஜெப தோட்டமாக அதை உருவாக்கி இருக்கிறோம். அது உள்ள போனீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கு விவரங்கள், ஜெப குறிப்புகள் இருக்கும். இந்தியாவை குறித்த எல்லா மாநிலங்கள் அதனுடைய விவரம், ஜெப குறிப்பெல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றாய் பார்த்து ஜெபிக்க முடியும். இங்க நல்லா தெய்வ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்கலாம். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சத்தமா ஜெபிக்கலாம், அழுது ஜெபிக்கலாம். அந்த மாதிரிலாம் அப்பப்போ ஜனங்கள் ஜெபம் செய்வாங்க. அந்த தோட்டம் தான் இது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 37ஆம் சங்கீதம் 27வது வசனம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் மகனே, மகளே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய். தீமைன்னு தெரியுதா? அதை விட்டு விலகிரு, நன்மை செய், அப்பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். வேலை நிரந்தரமே இல்லை, நிலைச்சிருக்குமான்னு தெரியல. பிசினஸ் அப்பப்போ அப் அண்ட் டவுனா இருக்கு, நிலைச்சிருக்குமான்னு தெரியல. சூழ்நிலை பார்த்தா பொருளாதார பிரச்சனை, பஞ்சம், வீழ்ச்சிகள், இதெல்லாம் பார்த்தா நிக்க முடியுமான்னு தெரியல. அப்படின்னு நிறைய பேருக்கு வேலை நிரந்தரமா இருக்குமா, நிலைச்சிருப்பனான் அப்படின்ற பயம். பிசினஸ் நிலையா இருக்குமா அப்படின்ற பயம். ஊழியத்துல இந்த மாதிரி பிரச்சனை, என்னால இங்க நிலைத்திருக்க முடியுமான்னு பயம். இப்படி நிறைய பேருக்கு பயம். ஆனா நீங்க நிலைத்திருக்கணும்ன்றது ஆண்டோடைய விருப்பம். நீங்க நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணுமா? தீமை விட்டு விலகணும். தீமையாய் தோன்றுகிற எந்த காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். இந்த ரெண்டு காரியத்துல கவனம் செலுத்துங்க. தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும். அப்போ நீங்க நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு காவல்துறையில பணி செய்கிற ஒரு சகோதரரை தெரியும். அவர் ஒரு காவல் இருந்தாக்கி அந்த காவல் நிலையத்துல பல பேர் இருப்பாங்கல்ல. இவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அது லஞ்சமே வாங்குவதில்லை. எதுவுமே பண்டிகை நாட்கள் விசேஷன்னு கொடுத்தா கூட எதையுமே வாங்க மாட்டார். நான் அது எனக்கு போதும், சம்பளம் ஆண்டவர் தர்றாரு, வேலை செய்கிற கூலி அது போதும், நான் இந்த தீமையான காரியம், லஞ்சம் வாங்குற தீமை வாங்க மாட்டேன்னு. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு என்ன பேருன்னா சாமியார்னு பேர் அவருக்கு. சாமியார் அப்படிதான் கூடுவாங்க. மேல் அதிகாரி அவர் ரொம்ப தாராளமா சந்தோஷமா வாங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர். அதனால இவர் வாங்க மாட்டார்ல. அதனால முதல்ல கொஞ்சம் மனசாட்சி உறுத்துச்சு. எல்லாரும் ஷேர் பண்ற, இந்த ஆள் மட்டும் வாங்க மாட்டேங்கிறாருன்னு கொஞ்சம் அவர் மேல கஷ்டம், ஒரு வருத்தம் இருந்தது. அதனால சாமியாரன் தான் கூடுவாங்க. அவரை பரிகாசம் பண்ணுவாங்க. கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து அவர் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் எதையும் கண்டுக்க மாட்டார். நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் உண்மையா நடக்கணும், அதை தீமையான காரியத்தை செய்ய மாட்டேன், நான் மாதிரி உறுதியா இருந்தார். என்ன ஆச்சுன்னாக்கி அவருடைய மேல் அதிகாரிகள் இவரை பற்றி அறிந்து முக்கியமான காரியம்னா இவரை தான் கூப்பிட்டு இவர்கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்க, இவரை தான் செய்ய சொல்லுவாங்க. எல்லாருக்கும் மத்தியில் அவர் கனப்படுத்தப்பட்டார். ஆனா பரிகாசம் பண்ணார் பாருங்க. ஒரு நாள் லஞ்சத்துல பிடிக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டாரு. ஆனா நிலைத்திருக்க முடியல வேலையில. அவரை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் நேர்மையா இருந்ததுனால நிலைத்திருக்கிறார், மன ரம்மியமா சந்தோஷமா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி தீமை செய்யாதங்க, தீமையான காரியத்தை விட்டு விலகுங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க பிசினஸ் பண்ணாலும் தீமையான காரியத்தை செய்து லாபம் சம்பாதிக்க நினைக்காதங்க. நீங்க என்ன செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமையான காரியத்துக்கு இடம் கொடுக்கூடாது. நேர்மையா நடக்கணும், உண்மையா இருக்கணும். அப்ப நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு.
அரசாங்க அதிகாரியா இருந்தா மக்களுக்கு நன்மை செய்யறது தான் உங்களுடைய பணி. அப்ப மக்களுக்கு நன்மை செய்யணும். உங்களை நம்பி அந்த பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால அரசாங்க பணி ஆண்டவருடைய பணின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அது மக்கள் பணி. அதை உண்மையா செஞ்சு மக்களுக்கு நன்மை செய்யுங்க. நீங்க நிலைச்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எதை செய்தாலும் நான் நேர்மையா உண்மையா செய்வேன், ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய அதிகாரத்தையோ என்னுடைய பிசினஸ் காரியத்திலேயோ தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார். ஆண்டவரே, நீர் எங்களை கவனித்து கொண்டிருக்கிறீர். நான் உண்மையா இருக்க, உத்தமமாய் நடக்க, ஆண்டவரே தீமை விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்க. தீமையான காரியத்துக்களை நான் கை வைக்கவே கூடாது, காத்து கொள்ளுங்க. நான் மக்களுக்கு நன்மை செய்யும்படி என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.